தோழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி மேக்ஸில் ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங்கில் பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடியே ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங் டாப்பிக்கில் 2 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க. ஓகேவா? ஓகே, இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ இந்த மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, டேக்கிள் TCMLGE இது வந்து ஒரு செட்டு. அடுத்து இதுவும் ஒரு செட்டு. ஓகேவா? அடுத்து இதுவும் இந்த கொஸ்டின் மார்க்கில் இதில் 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று வரணும். ஓகேவா? அப்போ இதுக்கு என்ன ரிலேஷன் இருக்குதுன்னு பார்ப்போமா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து டி, இங்கே டி இருக்குது, இதுக்கு பதிலாக டி போட்டிருக்காங்க. சரியா? டிக்கு பதிலாக அதே லெட்ரு. அடுத்து ஏ இருக்குது, ஏக்கு பதிலாக சி போட்டிருக்காங்க, ஏக்கு பதிலாக சி. ஓகேவா? அப்போ நடுவில் ஒரு லெட்டர் இருக்குது, பியை விட்டுட்டு சி போட்டிருக்காங்க. நடுவில் பிங்கிற ஒரு லெட்டரை விட்டுட்டு சி போட்டிருக்காங்க. அடுத்து இந்த சிக்கு பதிலாக சிக்கு பதிலாக அதே சி. அடுத்து கேக்கு பதிலாக எம், அப்போ KL நடுவில் எல்லுங்கிற ஒரு லெட்டரை விட்டுட்டு எம்மு போட்டிருக்காங்க. இங்கே பிங்கிறத விட்டு போட்ட மாதிரி எல்லுங்கிற விட்டுட்டு எம்மு போட்டிருக்காங்க. அடுத்து எல்லுக்கு பதிலாக இந்த எல்லுக்கு பதிலாக எல்லு. அடுத்து ஈக்கு பதிலாக ஜி, அப்போ ஈக்கு பதிலாக ஜினா எஃப்க்கு பதிலாக எஃப் விட்டு ஒரு எழுத்து, அடுத்த எழுத்து. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு எழுத்து அதே லெட்டருக்கு அதே லெட்ரு. அடுத்து ஏக்கு பதிலாக ஒரு லெட்ரு விட்டுட்டு இன்னொரு லெட்ரு, அடுத்த லெட்ரு. அடுத்து வந்து அதே லெட்ரு. அடுத்து ஒரு லெட்ரு விட்டுட்டு அடுத்த லெட்ரு. அடுத்து அதே லெட்ரு. அடுத்து ஒரு லெட்ரு விட்டுட்டு அடுத்த லெட்ரு. இப்போ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. சரியா? அப்போ இந்த செட்டு இது மாதிரி இருக்குது. அப்போ இந்த செட்டும் அதே மாதிரி இருக்கா நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? அப்போ பார்ப்போமா? அப்போ அந்த செட்டு அதே மாதிரி இருக்கா நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஜேக்கு ஃபஸ்ட்டு லெட்டருக்கு அதே தான் இருக்கணும். ஜேக்கு பதிலாக ஜே தான் இருக்குது. ஓகே. அடுத்து ஏக்கு பதிலாக என்ன வரணும்? ஒரு லெட்ரு கழித்து அடுத்த லெட்ரு வரணும், சி வரணும். சி தான் வந்திருக்கு, கரெக்டு. அடுத்து இந்த சிக்கு பதிலாக அதே லெட்ரு தான் வரணும், சி வந்திருக்கு. அடுத்து கேக்கு பதிலாக ஒரு லெட்ரு விட்டுட்டு எல்லு விட்டுட்டு எம் வரணும், எம் வந்திருக்கு. அடுத்து ஈக்கு பதிலாக அந்த இஏ தான் வரணும். ஓகேவா? அடுத்து டிக்கு பதிலாக ஒரு லெட்ரு விட்டு யூ விட்டுட்டு வி வரணும், வி தான் வந்திருக்கு. ஓகே, அப்போ கரெக்டு. அப்போ இந்த நெப்டியூனுக்கு எப்படி வரும்? எண்ணுக்கு பதிலாக அதே எண்ணு தான் வரும், ஈக்கு பதிலாக ஜி வரும், பிக்கு பதிலாக அதே பி தான் வரும். அடுத்து டிக்கு பதிலாக வி வரும். அடுத்து யூக்கு பதிலாக யூ தான் வரும். எண்ணுக்கு பதிலாக என்ன வரும்? எண்ணுக்கு பதிலாக பி வரும். அடுத்து ஈக்கு பதிலாக அதே இ தான் வரும். ஓகேவா? அந்த மாதிரி மாறி வருது. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன் இது என்னு ஜி பி வி யூ பிஇ, அதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? அப்போ இது வராது. அப்போ என்ன வரும்? இங்கே இருக்குது NGPVUP. அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இப்போ இது ஒரு லாஜிக், LOBDON இது ஒரு செட்டு. அப்போ இந்த இன்னொரு செட் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த செட்டுக்கு உண்டான ரிலேஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ இந்த செட்டுக்கு உண்டான ரிலேஷன் நம்ம என்னது? ஃபஸ்ட்டு வந்து ABCD நம்ம எழுதணும். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அப்போ ABCD EF GH IJ KLM. ஓகேவா? அடுத்து NOPQRSTUVWXYZ. ஓகே. அப்போ எல்லுக்கு பதிலாக டி எடுத்திருக்காங்க. எல் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதுக்கு பதிலாக டி எடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்போ இடையில எத்தனை லெட்டர் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8, 8வது லெட்ரு. அப்போ எல்லுக்கு பதிலாக 8வது லெட்ரு, அதோட முன்னாடி பார்த்தோம்னா 8வது லெட்ரு டி. ஓகேவா? அப்போ க்யூக்கு பார்ப்போம். க்யூக்கு பதிலாக ஓ எடுத்திருக்காங்களா? க்யூ எங்கே இருக்குது? க்யூ இங்கே இருக்குது. அப்போ ஓ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ 1 2. அப்போ க்யூவிலேருந்து 2வது லெட்ரு. அப்போ இந்த 8வது லெட்ரு, எல்லுலேருந்து முன்னாடி 8வது லெட்ரு. இந்த க்யூவிலேருந்து ஓ வந்து முன்னாடி 2வது லெட்ரு. அடுத்து பிக்கு பதிலாக என்ன எடுத்திருக்காங்களா? பி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ பி இங்கே இருக்குன்னா எப்படி பார்க்கணும்? முன்னாடி பார்த்தோம்னா இப்படி பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. அப்போ பிக்கு பதிலாக 14வது லெட்ரு, பிக்கு பதிலாக எண் எடுத்துருக்காங்களா? அந்த எண்ணுங்கிறது எத்தனாவது லெட்ரு? 14வது லெட்ரு. அப்போ இதில் லாஜிக் எந்த மாதிரி ஃபார்மாக இருக்குது? இப்போ வந்து இதை பார்க்கும்போது இப்போ இது வந்து 8வது லெட்ரு, இது 2வது லெட்ரு, இது 14வது லெட்ரு. அப்போ ஒரு லாஜிக்கே வந்து இது நமக்கு தெரியலையா? ஓகே. அப்போ அடுத்து என்னன்னு செக் பண்ணுவோம். அடுத்து வந்து வேறு மாதிரி செக் பண்ணுவோம். ஓகேவா? வேறு மாதிரி எப்படி செக் பண்ணலாம்? இப்போ எல்லோட நம்பர் என்ன? எல்லோட நம்பர் அதாவது 1 2 3 வரிசையாக ABCD 1 2 3 போட்டோன்னா எல்லோட நம்பர் என்ன? 12. ஓகே, இது எனக்கு தெரியும், அதனால டக்குன்னு 12ன்னு போட்டேன். ஓகே, எல்லோட நம்பர் 12. ஓவோட நம்பர் வந்து
15 ஓகேவா. ஓவோட நம்பர் 15, பியோட நம்பர் 2 சரியா. அப்போ எல்லோட நம்பர் என்னது, எல்லோட நம்பரு 12, ஓவோட நம்பரு 15, பியோட நம்பரு என்னது, பியோட நம்பரு 2 இப்படி இருக்குது. அப்போ இந்த டியோட நம்பர் என்ன, டியோட நம்பர் 4 சரி. டியோட நம்பரு 4. அடுத்து கியூவோட நம்பர் எத்தனை, 17. கியூவோட நம்பரு 17. அடுத்து என்னோட நம்பர் என்னது, என்னோட நம்பர் 14. அப்போ 17, என்னோட நம்பர் 14 ஓகேவா. இது வந்து 2. அப்போ இதில் வந்து ஏதாவது ஒன்று காமனாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்கள் என்ன காமனாக இருக்குன்னா, இப்போ இதில் பாருங்கள், இதில் 12ன்னு ஒரு நம்பர் இருக்குது, இதில் 14ன்னு ஒரு நம்பர் இருக்குது. அப்போ 12 விட 14 2 அதிகம் சரியா. இதில் 15ன்னு ஒரு நம்பர் இருக்குது, இதில் 17ன்னு ஒரு நம்பர் இருக்குது. அப்போ 15 விட 17 2 அதிகம். இதில் 2ன்னு ஒரு நம்பர் இருக்குது, இதில் 4ன்னு ஒரு நம்பர் இருக்குது. அப்போ 2 விட 4 2 அதிகம். அப்போ இந்த மேலே இருக்கக்கூடியதுக்கும் கீழே இருக்கக்கூடியதுக்கும் 2 2 அதிகமாக இருக்குது. ஆனால் அது வந்து ரிவர்ஸில் இருக்குது. அதாவது எப்படின்னா, இப்போ இந்த எல்லோட நம்பர் என்ன, 12, எல்லோட நம்பர் 12, என்னோட நம்பர் 14. அப்போ இந்த எல்லோட 12 இப்படி இங்கே எழுதியிருக்காங்க, எல்லுக்கு 12. அப்போ அதுலேருந்து 2 ஆட் பண்ணால் 14. அந்த 14 எது, இந்த எண்ணு. அடுத்து ஓவோட நம்பர் என்ன, 15, அதுலேருந்து 2 ஆட் பண்ணால் 17. அது வந்து இங்கே நடுவில் இருக்கிறதுனால இந்த கியூ நடுவில். அடுத்து இந்த பியோட நம்பர் 2, அதில் 2 ஆட் பண்ணால் 4. அந்த 4 இங்கே முதல்ல எழுதிட்டாங்க ஓகேவா. அப்போ அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. இதில் 2 ஆட் பண்ணி இப்படி ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். அப்போ அதே மாதிரி தான் நம்ம இந்த ஹச்இஆருக்கு பார்க்கணும். அப்போ ஹச்சோட நம்பர் என்னது, ஹச்சோட நம்பர் நமக்கு 7 8, ஹச்சோட நம்பர் 8. அப்போ 8லேருந்து 2 ஆட் பண்ணால் என்னது, 8லேருந்து 2 ஆட் பண்ணால் 10. அப்போ அந்த 10ங்கிறது என்னது, 10ங்கிறது ஜே. அது எங்கே வரணும், இங்கே 3வது லெட்டராக வரணும். இங்கே ஹச்சு வந்து 8, அதோட 2 ஆட் பண்ணால் 10. அப்போ 10வது லெட்ரு ஜே, அந்த ஜே வந்து இங்கே வரணும் ஓகேவா. அப்போ அதுக்கு முன்னாடி 2 லெட்டர் இருக்குது சரியா. அடுத்து ஈயோட நம்பர் என்ன, ஈயோட நம்பர் 5, அதுலேருந்து 2 ஆட் பண்ணால் 7. அப்போ 7வது நம்பர் என்னது, ஜி. அப்போ இங்கே சென்டரில் வரக்கூடியது ஜி ஓகேவா. அடுத்து லாஸ்ட்டு 6, 6லேருந்து 6 வந்து எத்தனாவது நம்பரு, 6 18வது நம்பரு, அதுலேருந்து 2 ஆட் பண்ணால் 19 20, டி. அப்போ டி. அப்போ டிஜிஜே அதுதான் இதோட ஆன்சர். அப்போ டிஜிஜே எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இதுதான் இதோட ஆன்சர், அவ்வளோதான் ஓகேவா. இந்த மாதிரி தான். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. இப்போ நமக்கு இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு ஓகேவா. அப்போ இப்போ ஃபஸ்ட்டு ஜிக்கு பதிலாக சி எடுத்துருக்காங்க ஓகே. அடுத்து ஓக்கு பதிலாக கே எடுத்துருக்குறாங்க. இந்த 2 ஓக்கு பதிலாக 2 கே எடுத்துருக்காங்க. டிக்கு பதிலாக இசட் எடுத்துருக்காங்க. அடுத்து இதில் நம்ம பார்த்தோன்னா பிக்கு பதிலாக எக்ஸ் எடுத்துருக்காங்க, இக்கு பதிலாக ஏ எடுத்துருக்குறாங்க, எஸ்ஸுக்கு பதிலாக ஓ எடுத்துருக்குறாங்க, டிக்கு பதிலாக பி எடுத்துருக்காங்க ஓகேவா. அப்போ நம்ம எப்போயும் என்ன பண்ணுவோம், எப்போயும் நம்பர்ஸ் எழுதுகிறோமா, அது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் எழுதிடலாமா. இப்போ ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் ஓகேவா. அப்போ ஜிக்கு பதிலாக சி எடுத்துருக்காங்க. ஜி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அடுத்து 1 2 3 லெட்டர் தள்ளி சி. அப்போ ஜியிலேருந்து 3 லெட்டர் முன்னாடி, ஜியிலேருந்து 3 லெட்டர் முன்னாடி சி. அடுத்து ஓ எங்கே இருக்குது, ஓ இங்கே இருக்குது ஓகேவா. ஓக்கு பதிலாக என்ன நமக்கு எடுத்திருக்காங்க, கே எடுத்திருக்காங்க. அப்போ ஓலேருந்து 1 2 3 4வது லெட்டர் கே. அப்போ அதே மாதிரி ஓலேருந்து 3 லெட்டர் தள்ளி கே. அப்போ அடுத்து இங்கே ஓ தான் இருக்குது. அப்போ ஓலேருந்து 3 லெட்டர் தள்ளி கே. அடுத்து டியிலேருந்து இது டி, இது 1 2 3. அப்போ 4 லெட்டர் எது, இசட்டு. அப்படி ரிவர்ஸில் தான் கணக்கு பண்ணணும் ஓகேவா. அப்போ 4 லெட்டர் இது. அப்போ டியிலேருந்து 3 லெட்டர் முன்னாடி இசட்டு. அப்போ 3 லெட்டர் முன்னாடி இசட். அப்போ இதை வந்து எடுத்திருக்காங்க ஓகேவா. அப்போ ஒவ்வொரு இதில் இருந்தும் 3 லெட்ரு தாண்டி 4வது லெட்டரை முன்னாடி இருக்கக்கூடிய சரியா. அதாவது இப்போ ஜீனா ஜியிலேருந்து 3 லெட்ரு தாண்டி 4வதாக இருக்கக்கூடிய முன்னாடி 4வதாக இருக்கக்கூடிய லெட்ரு. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் 3 லெட்ரு முன்னாடி எடுத்துருக்காங்க ஓகேவா. அதே மாதிரி இப்போ இதுக்கும் பார்ப்போமா. அப்போ பி இங்கே இருக்குன்னா பியிலேருந்து முன்னாடி 4வது லெட்ரு என்ன, பி இங்கே இருக்குது. இது 1 இது 2 இது 3 இது 4வது லெட்ரு எக்ஸு. அப்போ எக்ஸ் எடுத்துருக்காங்களா. அடுத்து இயிலேருந்து முன்னாடி 4வது லெட்ரு என்ன, 1 2 3 4 லெட்ரு ஏ. அப்போ ஏ எடுத்திருக்காங்க. அப்போ இந்த இது கரெக்டு தான் ஓகேவா. அப்போ அதே மாதிரி இந்த கூல் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன எடுக்கணும் ஓகேவா அப்படின்னு பார்ப்போமா. அப்போ சியிலேருந்து முன்னாடி 3வது லெட்ரு என்னது, சி இங்கே இருக்குது. இது 1 இது 2 இது 3 லெட்ரு தாண்டி 4வது லெட்ரு ஒய்
ஓகேவா. அப்போ ஓவுக்கு முன்னாடி 3வது லெட்ரு இதுலேயே நம்ம தெரிஞ்சிருச்சு கே தான். அப்போ கே. இப்போ எல் எங்கே இருக்குது? எல் இங்கே இருக்குது. எல்லுலேருந்து முன்னாடி 4வது லெட்ரு என்ன? 1 2 3 லெட்ரு தள்ளி 4வது லெட்ரு ஹச். அப்போ ஒய் கேகேஹெச் அதுதான் இதோட ஆன்சர். அப்போ ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் டி ஒய் கேகேஹெச் தான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான். அடுத்த சம் பார்ப்போமா. இப்போ ஆர்ஓடபிள்யூஜே அப்படிங்கிறது ஒரு செட்டு. பிஜேலேருந்து இன்னொரு செட்டு ஏதோ ஒன்று வரணும். ஓகேவா. அப்போ இது என்ன வரும்? இது ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பிக்யூ ஆருக்கு பதிலாக டபிள்யூ எடுத்துருக்காங்களா. RSTUVW 4 லெட்டர் தள்ளி 5வது லெட்டர் எடுத்திருக்காங்க. ஓகே. அப்போ இந்த ஓக்கு பதிலாக ஜே எடுத்துருக்காங்க. அப்போ ஓக்கு பதிலாக ஜே எடுத்துருக்காங்கன்னா இப்போ அப்போ ஜேலேருந்து பார்க்கணும். இப்போ பிக்யூ ஜே KLMNO. ஓகேவா. அப்போ பாருங்கள், இந்த ஓக்கு பதிலாக ஜே எடுத்துருக்காங்களா. ஜே இங்கே இருக்குது. ஜேலேருந்து 5 லெட்டர் தள்ளி ஓ இருக்குது. அப்போ ரிவர்ஸில் போகுது. ஓகேவா. அதாவது இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு பார்க்கும்போது இப்போ இந்த ஆருக்கு எடுத்துக்கிறோம். ஆருக்கு எடுத்தோம்னா ஆறிலிருந்து RSTUV 5வது லெட்டர் டபிள்யூ. ஓகேவா. ஆருக்கு பதிலாக இங்கே டபிள்யூ போட்டிருக்காங்க. அடுத்து இந்த ஜேலேருந்து இங்கிட்டு போட்டிருக்காங்க. அதாவது ரிவர்ஸில். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆறிலிருந்து அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 5வது லெட்ரு. அப்போ இந்த ஓவை வச்சு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 5வது லெட்ரு ஜே. சரியா. அப்போ என்னது? இந்த ஆருக்கு வந்து ஃபார்வேர்டுலையும் ஓவுக்கு வந்து பேக்வேர்ட்லேயும் 5 லெட்டர் கழித்து எடுத்திருக்காங்க. அதுதான் வந்து லாஜிக்கு. கண்டுபிடிச்சிட்டோமா. அப்போ அதே மாதிரி பியிலேருந்து 5வது லெட்ரு என்ன? PQRSTU. பியிலேருந்து 5வது லெட்ரு யூ. அடுத்து இந்த ஜே என்னது? ஜேலேருந்து முன்னாடி இருக்கக்கூடியது 5வது லெட்ரு பார்க்கணும். அப்போ ஜேலேருந்து நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 5வது லெட்டர்னா என்ன வரும்? இ தான் வரும். ஓகேவா. EFGHIJ. ஓகேவா. அப்போ ஜேலேருந்து முன்னாடி இருக்கக்கூடிய 5வது லெட்ரு இ. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? இ வரும். அப்போ யூஇ. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் என்னது? இங்கே இருக்குது யூஇ. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. ROBYTJDT. இப்போ இதுக்கு இது. அப்போ இதுக்கு என்னன்னு பார்க்கணும். ஓகேவா. ஓகே. அப்போ ஆருக்கு பதிலாக என்ன எடுத்திருக்காங்க? ஆருக்கு பதிலாக டி எடுத்திருக்காங்க. ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடலாம். ஏபிசிடி எழுதிடலாம். ABCDEFGHIJKLM NOPQRSTUVWXYZ. ஓகேவா. இப்போ ஆருக்கு பதிலாக டி எடுத்திருக்காங்க. ஆர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 1 2 டி இங்கே இருக்குது. அப்போ ஆறிலிருந்து ஒரு லெட்டர் தாண்டி 2வது லெட்ரு டி. சரியா. ஆருக்கு இங்கே நடுவில் ஒரு லெட்டர் இருக்குது. ஒரு லெட்டர் தாண்டி 2வது லெட்டர் டி இருக்குது. சரி. ஓகே. அடுத்து இங்கே ஓக்கு பதிலாக ஜே எடுத்திருக்காங்களா. ஓ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 1 2 3 4 5. அப்போ ஓலேருந்து முன்னாடி 4 லெட்டருக்கு முன்னாடி நமக்கு ஜே இருக்குது. அதாவது ஓ இங்கே இருக்குது. 1 2 3 4 5. 5வது லெட்ரு ஜே. அப்போ 4 லெட்ரு தாண்டி 5வது லெட்டராக ஜே இருக்குது. சரியா. அடுத்து பிக்கு பதிலாக என்ன எடுத்திருக்காங்க? டி எடுத்திருக்காங்க. பி இங்கே இருக்குது. 1 2. அப்போ பியிலேருந்து ஓகேவா. பியிலேருந்து ஒரு லெட்ரு ஃபார்வேர்டில் நமக்கு டி இருக்குது. ஒரு லெட்ரு கழித்து டி இருக்குது. இப்போ ஒய்யிலேருந்து டி எங்கே இருக்குது? ஒய்யு இங்கே இருக்குது. அப்போ 1 2 3 4 5. ஃப்ரண்ட்டில் 5வது லெட்ரு. அதாவது இங்கே பார்த்தோம்ல ஓலேருந்து 4 லெட்ரு ஃப்ரண்ட்டில் கழித்து 5வதாக இருக்கிறது ஜே. அதே மாதிரி தான் இங்கே ஒய்யிலேருந்து ஃப்ரண்ட்டில் 5வது லெட்ரு பார்த்தோம்னா டி வருது. ஓகேவா. அப்போ இதுதான் நமக்கு லாஜிக். என்ன லாஜிக்கு? ஃபஸ்ட்டு இந்த ஜி எடுத்துக்கிட்டோம்னா ஜியிலேருந்து ஒரு லெட்ரு தள்ளி என்ன லெட்ரு இருக்கோ அதை எடுக்கணும். அப்போ ஜியோட அடுத்த லெட்ரு என்ன? ஜி. அடுத்த லெட்ரு ஹச். அதை தாண்டி இன்னொரு லெட்ரு ஐ. அப்போ ஃபஸ்ட்டு ஐ தான் எடுக்கணும். அடுத்து ஏவா. ஏலேருந்து ஃபார்வேர்டில் 5வது லெட்ரு இருக்கணும். ஏ வந்து இது. ஏலேருந்து ஃபஸ்ட்டு லெட்ரு ஃபார்வேர்டில் ஃபஸ்ட் லெட்ருனா இது. 2வது லெட்ரு இது. 3 இது. 4 இது. 5. 5வது லெட்ரு வி. ஓகேவா. அடுத்து ஐயிலேருந்து ஐக்கு அடுத்து ஒரு லெட்ரு தள்ளி 2வது லெட்ரு. ஐக்கு அடுத்து ஜே. அதுக்கடுத்து 2வது லெட்ரு கே. அப்போ இங்கே கே எடுக்கணும். அடுத்து என் இருக்கா. எண்ணிலேருந்து ஃபார்வேர்டில் 5வது லெட்ரு. எண் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ ஃபார்வேர்டில் 5வது லெட்ரு 1 2 3 4 5 ஐ. ஓகேவா. அப்போ ஆன்சர் என்ன? IVKI. IVKI எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. இப்போ யூசர் மீனிங் இப்போ இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதில் வந்து நம்மளுக்கு
இங்கே இருக்கிற வேர்டு தான் இங்கேயும் இருக்குது. ஓகேவா? அதாவது இங்கே இருக்கிற யூஎஸ்இஆர் தான் இதில் இருக்குது. யூஎஸ்ஆர்இன்னு இருக்குது. இதில் டிஐஆர் ஐஎன்ஜி, இதில் டிஆர்என் ஐஐஜி. அப்போ இந்த லெட்டரே தான் இதில் சஃபுல் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போ அதை மட்டும் எப்படி சஃபுல் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சா போதும். இப்போ ஃபஸ்ட்டு யூஎஸ் இருக்குது. யூஎஸ்ஸு இதுலேயும் ஃபஸ்ட்டு யூஎஸ்ன்னு தான் இருக்குது. சரி, ஓகே, யூஎஸ்ன்னு தான் இருக்குது. இதில் இஆர், இதில் ஆர்இன்னு இருக்குது. இதில் இஆர் அப்படியே திரும்பி இருக்குது ஆர்இன்னு. சரி, அப்போ இதில் பார்ப்போமா? இதில் டிஐஆர் ஐஎன்ஜி, அப்போ டிஐஆர். அப்போ டிஐஆர்னா இதுலேயும் டிஐஆர். இப்போ பாருங்கள், இந்த யூஎஸ்க்கு யூஎஸ் அப்படியே இருக்குது. அப்போ இதில் டிஐஆருக்கு டிஐஆர் அப்படியே தானே இருக்கணும். அப்போ அப்படி இல்லை. அப்போ இதில் வேறு ஏதோ ஒரு லாஜிக் இருக்குது. அந்த லாஜிக் என்னென்னு பார்ப்போமா? ஓகே, அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணியிருக்கிறாங்க? இப்போ பாருங்கள், யூஎஸ்இஆர் யூஎஸ்ஆர்இ. சரியா? இப்போ நமக்கு இந்த லாஜிக் செட் ஆகலை. அதாவது யூஎஸ்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த இஆரை திருப்பி போட்டால் ஆர்இன்னு வருது. அதே மாதிரி இதுக்கு பார்த்தோம்னா டிஐஆர்ன்னு இருக்கிறது இங்கே டிஐஆர்ன்னு தான் இருக்கணும். அப்போ அந்த லாஜிக் செட் ஆகலை. அப்போ இது வேறு ஏதோ ஒன்று லாஜிக் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ இதை நல்லா பார்த்தீங்கன்னா, இப்போ இதோட நம்பர்ஸை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். அப்போ நம்பர்ஸை போட்டால் தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன போட்டிருக்காங்கன்னு. அப்போ யூவோட நம்பர் என்னது? யூவோட நம்பர் நமக்கு 21. சரியா? அதே மாதிரி எஸ்ஸோட நம்பர் 19. ஈயோட நம்பர் 5. சரியா? அதே மாதிரி ஆரோட நம்பர், ஈயோட நம்பர் 5, ஆரோட நம்பர் 18. ஓகேவா? இப்படி இருக்கிறத இப்படி எழுதியிருக்காங்களா? அப்போ யூஎஸ்ஆர்இன்னு எழுதியிருக்காங்க. அப்போ யூஎஸ்இஆர் அப்படிங்கிறத யூஎஸ்ஆர்இன்னு எழுதியிருக்காங்க. அப்போ யூஎஸ்ஆர்இன்னு எழுதி இப்போ இதோட நம்பர் என்ன? யூவோட நம்பர் 21, எஸ்ஸோட நம்பரு 19, ஆரோட நம்பரு 18, ஈயோட நம்பரு 5. சரியா? அப்போ இப்போ பாருங்கள், நம்பர் குறைஞ்சிக்கிட்டே போகுது. 21, 19, 18, 5 அப்படின்னு அந்த டீகோடிங் இறங்கு வரிசையில் போதான் நம்பரு. பெரிய நம்பர் அப்படியே மைனஸ் ஆகிட்டே போகுது சின்ன நம்பராக. ஓகேவா? அப்போ அதே மாதிரி இதுக்கும் இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி அதுக்கும் இருந்தால் தான் இந்த லாஜிக் சரி. ஓகேவா? அப்போ அதே மாதிரி இப்போ அதுக்கும் பெரிய நம்பர் சின்ன நம்பர் சின்ன நம்பராக மைனஸ் ஆகிட்டே போதான்னு பார்ப்போமா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்னது? டீயோட நம்பர் 20, அடுத்து ஐயோட நம்பர் 9, அடுத்து ஆரோட நம்பர் 18, அடுத்து திரும்ப ஐ இருக்குது, ஐயோட நம்பர் 9, அடுத்து என்னோட நம்பர் என்னது? என்னோட நம்பர் 14, ஜியோட நம்பர் 7. ஓகேவா? இப்போ இதையும் அதே மாதிரி இதை எப்படி எழுதியிருக்காங்க? டிஆர்என்ஐஐஜின்னு எழுதியிருக்காங்களா? அப்போ டீயோட நம்பர் என்னது? டீயோட நம்பர் 20, ஆரோட நம்பர் என்னது? ஆரோட நம்பர் 18, என்னோட நம்பர் எத்தனை? 14. சரியா? அடுத்து ஐயோட நம்பர் 2 ஐ இருக்குது, ஐயோட நம்பர் 9. அப்போ 9, 9, ஜியோட நம்பர் 7. அப்போ இப்போ பாருங்கள், 20, 18, 14, 9, 9, 7. அப்போ மைனஸ் ஆகிக்கிட்டே போகுது. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு மைனஸ் ஆகிட்டே போகுது. அப்போ இதோட லாஜிக் இந்த மாதிரி லாஜிக். ஓகேவா? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பராக நமக்கு மைனஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அப்போ நமக்கு இந்த டிவோட்டட் அப்படிங்கிறது என்ன? அதோட நம்பர்ஸை நம்ம எழுதி பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பராக நம்ம எழுதினோம்னா அதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? அப்போ இதில் பாருங்கள் லாஜிக் எப்படி லாஜிக் இருக்குன்னு. ஓகேவா? இதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி சம்ஸாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அப்போ இப்போ டிவோட்டட் டியோட நம்பர் என்னது? டியோட நம்பர் 4, அடுத்து ஈயோட நம்பர் 5, அடுத்து வியோட நம்பர் 22, அடுத்து ஓவோட நம்பர் 15, அடுத்து டியோட நம்பர் 20, அடுத்து ஈயோட நம்பர் திரும்ப 5, அடுத்து டியோட நம்பர் 4. ஓகேவா? இப்போ இதை அப்படியே ரிவர்ஸில் எழுதுவோமா? அப்போ பெரிய நம்பர் என்ன இருக்கிறதுலையே? பெரிய நம்பர் வி 22, வி. அடுத்து அதுக்கடுத்து இருக்கக்கூடிய நம்பர் டி. அப்போ அதுக்கடுத்து சின்ன நம்பர் ஓ. அப்புறம் அதுக்கடுத்து சின்ன நம்பர் இந்த 2 இ. அதுக்கடுத்து சின்ன நம்பர் 2D. அப்போ 2D. அப்போ ஆன்சர் என்ன? VTOEED. VTO எங்கே இருக்குது? VTOEED. அப்போ பாருங்கள், VTOEED. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? இது நம்பர்ஸை வச்சு நம்மளுக்கு கொலாபரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 232, 21, 343, 30. அப்போ 157க்கு என்ன? அதாவது இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. அப்போ இது மாதிரி ஒரு செட்டு. இங்கே ஏதோ ஒரு நம்பர் வரணும். ஓகேவா? ஓகே,
இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறத எடுத்துருவோம். 232 21. இந்த 232 ஏதோ பண்ணி 21 மாற்றிருக்காங்க. ஓகேவா? அப்போ இப்போ இதை நல்லா பாருங்கள். 232 இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணி பார்ப்போம். ஆட் பண்ணால் ஏதோ ஒன்று வருதா? அப்போ 2 + 3 + 2 ஒன்றையும் ஆட் பண்ணால் 5 7 வருது. ஓகேவா? 7. சரி, நமக்கு 21 இருக்குது. அப்போ 7க்கும் 21க்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குதா? அப்போ 7ஓட மல்டிபிள் தான் 21. அப்போ இது 7, இது 21. அப்போ அதோட மல்டிபிள் தான் 21. அப்போ 7 × 3 போட்டால் 21 வருது. ஓகே, இப்போ அதே மாதிரி இதுக்கும் வரணும். அதுக்கும் வருதான்னு செக் பண்ணுவோமா? அப்போ அதுக்கும் வந்தால் என்னது? 3 + 4 + 3. இந்த 343 3 + 4 + 3 எழுதுகிறோம். எழுதிட்டோம்னா 4 7 10 10ன்னு வந்துருச்சு. ஓகேவா? அப்போ இங்கே × 3 போட்டிருக்கோன்னா இங்கேயும் × 3 தான் போடணும். ஓகேவா? அதுதான் அந்த இதுக்கும் ஒரே மாதிரி தான் வரணும். சரியா? அப்போ இங்கே 10னா × 3 போட்டோம்னா எவ்வளவு? 10 × 3 30. அப்போ இங்கே 30 தான் கொடுத்துருக்காங்களா? ஆமாம், கரெக்டு. அப்போ 30 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ லாஜிக்கு இதுதான். ஓகேவா? அப்போ 157ங்கிறதுக்கு என்ன வரும்? 157 கொடுத்துருக்காங்களா? அப்போ 157 ஒன்று ஆட் பண்ணால் 1 + 5 + 7. அப்போ 12 13 13ஆ? அப்போ 13 × 3 போடணுமா? 13 × 3 39. அப்போ அந்த சம்மோட ஆன்சர் 39. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து இங்கே பாருங்கள். 144 225 169 256 361. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ். ஓகேவா? அது பார்த்தாலே தெரியும். ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து நம்ம 25 வரைக்கும் படித்து வச்சுருக்கணும். இந்த 12 இது வந்து என்னது? 12 ஸ்கொயர். 144 12 ஸ்கொயரு. இது வந்து 15 ஸ்கொயர். ஓகேவா? அடுத்து இந்த செட் எடுத்தோம்னா 13 ஸ்கொயரு. இது எத்தனை? 16 ஸ்கொயரு. ஓகேவா? அப்போ இப்போ இதில் பார்த்தாலே நமக்கு தெரியுது. இங்கே 12, இங்கே 13. இடையில 3 நம்பர் கழிச்சு, அதாவது 12 13 14 15. மூணாவது நம்பர் தான் இந்த 15. அதே மாதிரி இங்கே 13 14 15 16. 13 மூணாவது நம்பர் தான் 16. அப்போ இங்கே பாருங்கள், கொஸ்டின் மார்க்கு இங்கே இருக்குது. சரியா? அப்போ இங்கே ஒரு நம்பர் வரணும். அந்த நம்பர்லேருந்து மூணாவது நம்பர் தான் என்னது? 361. அப்போ 361ங்கிறது நமக்கு எந்த ஸ்கொயரு? 19 ஸ்கொயர். 19 ஸ்கொயர் தான் நமக்கு 361. ஓகேவா? 19 ஸ்கொயர் தான் 361. அப்போ 19லேருந்து 3 நம்பர் முன்னாடி இருக்கிறது எது? 16. அப்போ இங்கே 16 இருந்தால் 17 18 19 3 நம்பர் தள்ளி இங்கே 361 வரும். அப்போ 16 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 16 ஸ்கொயரோட வேல்யூ 256. அவ்வளோதான். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன? 256. அவ்வளோதான், சிம்பிள். இது 12 ஸ்கொயரு, இது 15 ஸ்கொயரு. 12லேருந்து 3 நம்பர் கழிச்சு 15 ஸ்கொயர் வந்திருக்கு. அடுத்து இங்கே இது 13 ஸ்கொயரு, அதுலேருந்து 3 நம்பருக்கு அடுத்து என்ன? 16. அந்த 16 ஸ்கொயரு. அப்போ இது 19 ஸ்கொயரு. இது 19 ஸ்கொயர்னா 19 ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கணும்? 16 ஸ்கொயர் இருக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? இப்போ 7:345 5:127 6 ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ 7:345 இது ஒரு வேல்யூ, 5:127 இது ஒரு வேல்யூ. ஓகே. அப்போ பாருங்கள், இப்போ இந்த 7 இருக்கா? 7 க்யூபோட வேல்யூ என்ன? 7 க்யூபோட வேல்யூ 7 7 49. 7 க்யூபோட வேல்யூ 56. ஓகேவா? 7 49 7 63 6 28 34. 7 க்யூபோட வேல்யூ 343. சரியா? 7 க்யூபோட வேல்யூ 343. அதோட 2 ஆட் பண்ணால் இந்த 345 வருது. சரி, ஓகேவா? அதே மாதிரி இதுக்கும் வரணும். இதுக்கு என்னது? 5 க்யூப் பாருங்கள். 5 க்யூபு 125. 5 க்யூப் 125. அப்போ அதோட 2 ஆட் பண்ணால் 127. அப்போ இங்கே 127 வந்திருக்கா? அப்போ அதே லாஜிக் தான் இங்கேயும் வரும். இங்கே என்ன வரும்? 6 க்யூபு. 6 க்யூப் என்ன? 6 க்யூபு 216. அதோட 2 ஆட் பண்ணால் 218. அப்போ ஆன்சர் என்னது? 218. அவ்வளோதான். ஓகேவா? இது எப்படி இந்த லாஜிக் தான் வரும். இந்த லாஜிக் தான் எப்படி வரும்னா, அதுதான் வந்து இந்த ரீசனிங்கோட இதே அதுதான். அதுக்கு இந்த மாதிரி சம்லாம் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு எக்ஸாமில் வந்து ஏதோ ஒரு லாஜிக் வந்து நம்மளுக்கே வந்து நம்ம மைண்டுக்கு அதுவாக வந்துடும். ஓகேவா? அதுக்கு வந்து செம்ம நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த இது வந்து அந்த எக்ஸாம் அந்த ப்ரெஷரில் அந்த ஸ்பீடில் வரும். ஓகேவா? அடுத்து இது பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள். அப்படியே ரிவர்ஸில் இருக்காங்க. 3 8 6 2. அந்த 3 8 2 2 8 3 ரிவர்ஸில் இருக்காங்க. அப்போ அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய பேர் எது? இப்போ 7 8 4. 7 8 4ங்கிறத எப்படி எழுதணும்? 4 8 7ன்னு எழுதணும். அப்போ அது மாதிரி தான் எழுதியிருக்காங்களா? இல்லை. அப்போ இது தப்பு. அடுத்து இதில் பாருங்கள். 5 6 4ங்கிறத 4 6 5ன்னு எழுதணும். 4 6 5ன்னு கரெக்டாக தான் எழுதியிருக்காங்க. ஓகே. அப்போ இது வர வாய்ப்பு இருக்குது.
மீதியும் செக் பண்ணிடுறோம். இங்கே 3 8 4 எப்படி வரணும், 483ன்னு வரணும். இங்கே இப்படி வந்திருக்கு தப்பு. அடுத்து இது இந்த 9 6 2ங்கிறது 2 6 9ன்னு வரணும். அப்போ இங்கே என்ன இருக்குது 6 2 9. அப்போ இது தப்பு. இப்போ வர ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. இப்போ 11:163 169, 13:225. அப்போ இங்கே 361க்கு ஏதோ ஒன்று வருது. ஓகே. அப்போ 11க்கு 169, 13க்கு 225. சரி. இப்போ 11 ஸ்கொயர், 11 ஸ்கொயர் என்னது 121. இப்போ 169 இருக்கும். 169மே நமக்கு ஒரு ஸ்கொயர் நம்பர் தான். 169 எதோட ஸ்கொயரு 13 ஸ்கொயரு. சரியா? சரி. அடுத்து இங்கே பாருங்கள் 13 இருக்குது. இந்த 225ங்கிறது வந்து என்னது 15 ஸ்கொயரு. அப்போ நமக்கு இங்கே என்ன லாஜிக் வந்திருக்குன்னா, இங்கே 11 இருக்கா, அந்த 11ஓட 2 ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் என்னது 13. அந்த 13 ஸ்கொயரு 169 இங்கே இருக்கா. அடுத்து 13, அந்த 13ஓட 2 ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் எத்தனை 15. அந்த 15 ஸ்கொயரு 225. ஓகேவா. அப்போ 363ங்கிறது இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் வரணும். அப்போ நமக்கு இங்கே 361 இருக்குது. 361ங்கிறது எத்தனை ஸ்கொயரு 19 ஸ்கொயரு. அப்போ இங்கே எப்படி 19 வரும், இங்கே ஒரு நம்பர் வந்து அந்த நம்பரை 2ஆல் ஆட் பண்ணால் 19 வரும். அப்போ 2ஆல் ஆட் பண்ணால் என்ன நம்பர் இருந்திருக்கும் 17ன்னு இருந்திருக்கும். அப்போ இங்கே 17, அந்த 17 2ஆல் ஆட் பண்ணால் 19, அந்த 19 ஸ்கொயரு 361. அதுதான் இங்கே இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன 17 தான். 19 போட்டக்கூடாது. ஏன், இந்த 17 2ஆல் ஆட் பண்ணால் தான் 19. அப்போ இங்கே வரக்கூடிய நம்பர் இங்கே 11 தானே கொடுத்துருக்காங்க. இங்கே 11, அதை 2ஆல் ஆட் பண்ணி 13. இங்கே 13, அந்த 13 2ஆல் ஆட் பண்ணி 15, அதுதான் இந்த 225. அதே மாதிரி இங்கே 17 தான் வரணும். அந்த 17 2ஆல் ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணால் 361. அப்போ ஆப்ஷன் பி. ஓகேவா. இங்கே 19 இருக்கும். நம்ம பாட்டுக்கு 19 போட்டோம்னா தப்பாயிரும். ஓகேவா. கவனமாக போடணும். நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போமா. இப்போ 14D, அடுத்து G9F, L16S, J25, WR. ஓகே. இதில் ஒவ்வொன்றிலையும் ஏதோ ஒரு லாஜிக் இருக்குது. ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு I4D. I4Dக்கு என்ன இருக்குது G9F, G9F. ஓகே. அடுத்து இதுக்கு L16S, J25, L16S, J25U. இப்போ இந்த உள்ளே இருக்க நம்பரை மட்டும் பாருங்களேன். இந்த நம்பர் என்னது, அது 2 ஸ்கொயரு. இது என்னது 3 ஸ்கொயர். சரியா. இது 2 ஸ்கொயரு, இது 3 ஸ்கொயரு. இந்த 14 4 ஸ்கொயரு, இது 5 ஸ்கொயரு. ஓகேவா. அடுத்து இந்த 64ங்கிறது என்னது, அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த 64ங்கிறது எத்தனை ஸ்கொயரு 64ங்கிறது 8 ஸ்கொயரு. அப்போ 8க்கு அடுத்து இருக்க நம்பரு 9 ஸ்கொயரு 81. ஓகேவா. அப்போ 81 தான் நம்ம வரணும், அதாவது மிட் வேல்யூவா. சரியா. அதாவது இதில் பாருங்கள் 2, இங்கே 4 இருக்குது, இங்கே 9 இருக்குது. அப்போ இது 2 ஸ்கொயரு, இது 3 ஸ்கொயர். 2ஓட அடுத்த நம்பர் 3 ஸ்கொயரு. இங்கே 4 ஸ்கொயரு 16, 5 ஸ்கொயரு 25. 4ஓட அடுத்த நம்பர் 5. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, இங்கே 8 ஸ்கொயர் இருக்குது. அப்போ 8ஓட அடுத்த நம்பர் 9. அப்போ 9 ஸ்கொயரு 81. அந்த 81 தான் மிட் வேல்யூவாக வரணும் ஆன்சர். ஓகேவா. அப்போ இதில் பாருங்கள் 49 இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. இதுலேயும் 49 இருக்குது. இந்த ஆப்ஷன் வராது. இதில் 81. இந்த 2 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான் நமக்கு ஆன்சராக வரப்போகுது. ஓகேவா. அடுத்து இப்போ அதுக்கு என்ன லாஜிக் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போமா. ஐக்கு பதிலாக ஜி போட்டிருக்காங்க. ஓகேவா. அப்போ ஏபிசிடியில் ஐக்கு பதிலாக ஜி போட்டிருக்காங்க. ABCDFGH GHI. ஓகேவா. GHI. ஓகே. அடுத்து DEF. ஓகேவா. அப்போ பார்த்தோன்னா இப்போ இந்த ஐக்கு பதிலாக ஜி போட்டிருக்காங்களா. அப்போ என்னது ஜியிலேருந்து, அதாவது இப்படி ரிவர்ஸில், அதாவது இதில் வந்து ரிவர்ஸில் இருக்குது. நம்ம முன்னாடி பழைய இதில் பார்த்த மாதிரி இருக்குது. ஓகேவா. இந்த ஐக்கு பதிலாக அதுக்கு ஒரு நம்பர் முன்னாடி இருக்கு, 2வது நம்பர். சரியா. ஒரு நம்பர் கழித்து 2வது நம்பர். அது நமக்கு எப்படி வரும் ABCDEFGHI இப்படி தானே வருஷம் வரும். அப்போ இந்த ஐக்கு பதிலாக ஒரு நம்பர் விட்டுட்டு அதுக்கு அடுத்த நம்பர் ஜி இப்படி எடுத்துருக்காங்க. டிக்கு பதிலாக ஒரு நம்பர் அது ஒரு நம்பர் கழித்து எடுத்துருக்காங்க. இப்போ டி இருக்குது, அடுத்த நம்பர் இ, அடுத்த நம்பர் எஃப். அந்த ஈயை விட்டுட்டு இப்படி எடுத்திருக்காங்க. இப்போ ஐக்கு முன்னாடியும் டிக்கு பின்னாடியும் எடுத்திருக்காங்க இந்த இதில். சரியா. அப்போ அதே மாதிரி இதுக்கு பார்ப்போமா. எல்லுக்கு ஒரு நம்பர் முன்னாடி இருக்கணும். எல்லுக்கு ஒரு நம்பர் முன்னாடி என்னது
ஜே கே எல். எல்லோட ஒரு நம்பர் முன்னாடி ஜே தான் இங்கே இருக்கா. அடுத்து இங்கே எஸ் இருக்கா. எஸ் டி யூ. எஸ்லேருந்து ஒரு நம்பர் அடுத்த நம்பர் யூ தான் இங்கே இருக்கா. கரெக்டு. அப்போ அதே மாதிரி தான் நமக்கு இங்கேயும் வரணும். ஓகேவா. இங்கே நமக்கு என்ன இருக்குது, டபிள்யூ இருக்குது. அப்போ டபிள்யூ வந்து UVW இப்படி தானே வரும். அப்போ டபிள்யூலேருந்து ஒரு நம்பர் முன்னாடி இருக்கிறது யூ. ஓகேவா. அதே மாதிரி ஆருக்கு அடுத்து ஒரு நம்பர் பின்னாடி இருக்கிறது ST. ஓகேவா. அப்போ டபிள்யூக்கு பதிலாக யூ வரணும். சென்டரில் வரக்கூடிய வேல்யூ என்ன, சென்டரில் வரக்கூடிய வேல்யூ 81ன்னு முன்னாடியே பார்த்துட்டோம். இங்கே டிக்கு இங்கே ஆருக்கு பதிலாக டி வரணும். அப்போ U81T இதுதான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பி. அவ்வளோதான். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். P16 or 18. P16 or 18. ஓகேவா. பிக்கு பதிலாக 6. அப்போ PQ6 ஒரு நம்பர் தள்ளி அடுத்த நம்பர் எடுத்துருக்காங்க. இங்கே 16, இங்கே 18. அப்போ 16 + 2 18. 16லேருந்து 2 ஆட் பண்ணி 18ன்னு வந்திருக்கு. ஓகே. அதே மாதிரியே இங்கேயும் வந்திருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா. அப்போ GHIJK. ஓகேவா. ஐயிலேருந்து ஒரு நம்பர் தள்ளி கே வந்திருக்கு. 9ஓட 2 ஆட் பண்ணால் 11 கரெக்டாக இருக்குது. அப்போ இதே லாஜிக்கு இதுலேயும் இருக்குது. ஓகேவா. அப்போ இதே மாதிரி தான் நமக்கு இதுக்கும் ஆன்சர் வரும். அப்போ டீலேருந்து URSTUV. ஓகேவா. அப்போ யூ வராது. யூ விட்டுட்டு அதுக்கு அடுத்த நம்பர் என்னது V. அப்போ V 20லேருந்து 2 ஆட் பண்ணால் 22. அப்போ V22. அப்போ ஆன்சர் என்னது V22. அவ்வளோதான். ஓகேவா. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இப்போ இந்த சம் பாருங்கள். இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. அப்போ இதுக்கு வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு செட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. WXY 72, அதுக்கு பதிலாக ZAB 29. ஓகேவா. இப்போ அதை பார்த்தோம்னா டபிள்யூக்கு பதிலாக Z. அப்போ WXYZ. அப்போ WXYZ. சரியா. 2 லெட்ரு கழித்து 3வது லெட்டரை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி எக்ஸுக்கு பார்த்தோம்னா XYZ 3வது லெட்டர் என்ன வரும், ஏ வரும். ஓகேவா. அப்படிதான் கண்டினியூ ஆகும், ரொட்டேஷன் ஆகிற மாதிரி கண்டினியூ ஆகும். ஓகே. அடுத்து ஒய்க்கு ஒய்யிலேருந்து 2 லெட்டர் தள்ளி 3வது லெட்டர் எடுத்தோம்னா என்ன வரும், ZAB வரும். ஓகேவா. இசட்டும் ஏவும் 2 லெட்ரு, அதுக்கு அடுத்து 3வது லெட்ரு பி. அப்போ அப்படி தான் இருக்குது. ஓகேவா. அப்போ இந்த டபிள்யூக்கு பதிலாக 2 லெட்டர் தள்ளி 3வது லெட்ரு, எக்ஸிலேருந்து 2 லெட்டர் தள்ளி 3வது லெட்ரு, ஒய்யிலேருந்து 2 லெட்டர் தள்ளி 3வது லெட்ரு. ஓகேவா. இப்போ இங்கே ஒரு 72 இருக்குது, இங்கே ஒரு 29 இருக்குது. இப்போ இது வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இது வந்து எப்படி வந்திருக்குன்னா, இப்போ இந்த டபிள்யூவோட நம்பரை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். டபிள்யூவோட நம்பர் என்னது, டபிள்யூவோட நம்பர் அதாவது ஏபிசியில் வரிசையாக பார்த்தோம்னா டபிள்யூவோட நம்பரு 23. அதே மாதிரி எக்ஸோட நம்பர் என்ன, எக்ஸ் 24, ஒய் 25. அப்போ இது 3 ஆட் பண்ணி பார்ப்போம். இப்போ 3 ஆட் பண்ணோன்னா 23, 24, 25. 3 ஆட் பண்ண எவ்வளவு, 9, 2, 72ன்னு வருது. ஓகேவா. அப்போ அதே மாதிரி இதுக்கு செக் பண்ணுவோமா. இசட்டுக்கு என்ன 26, ஏக்கு 1, பிக்கு 2. அப்போ 26, 27, 29. ஓகேவா. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இதோட ஒவ்வொன்றுக்கும் ஏபிசியில் வரிசையாக 1, 2, 3 நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை 3 ஆட் பண்ணி இங்கே எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இதில் 3 ஆட் பண்ணி இங்கே எழுதியிருக்காங்க. ஓகேவா. இதுதான் நடந்திருக்கு. அப்போ அதே மாதிரி அடுத்த பேர்லேயும் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த லாஜிக் சரியாங்கிறது பார்க்குறதுக்கு அதுதான். இப்போ அதே மாதிரி இதுலேயும் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்போ சியிலேருந்து 3வது லெட்டர் என்ன, ABCDEF ABCDE. ஓகேவா. ABCDEF 3வது லெட்டர் எஃப் தான் இருக்குது. அடுத்து DEFG வரணும். ஜி வந்திருக்கு. அடுத்து இலேருந்து EFGக்கு அடுத்து ஹச் வரணும். ஓகேவா. அடுத்து இப்போ சியோட வேல்யூ என்ன 3, டியோட வேல்யூ 4, இயோட வேல்யூ 5. ஓகேவா. அப்போ 9, 12 இங்கே வந்திருக்கு. அடுத்து எஃபோட வேல்யூ என்னது, எஃபோட வேல்யூ எஃபோட வேல்யூ 6, ஜியோட வேல்யூ 7, ஹச்சோட வேல்யூ 8. அப்போ இதை ஆட் பண்ணால் 15, 21 வருதா. அப்போ கரெக்டு. அப்போ இந்த லாஜிக் தான் வரும் நமக்கு. ஓகேவா. அப்போ அதே மாதிரி இப்போ இந்த கீழே இருக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். கீழே இருக்கிறது என்ன, ஐஜேகேவா. அப்போ ஐயிலேருந்து 3வது லெட்டர் என்னது, IJKL வரணும். ஓகே. அப்போ ஆப்ஷனில் பார்ப்போமா. இங்கே பாருங்கள், இங்கே எம் வந்திருக்கு, இதை அடிச்சிடலாம், இதையும் அடிச்சிடலாம். இது 2 தான் இருக்குது.
ஓகே, இங்கேயும் எல்எம்என் தான், இங்கேயும் எல்எம்என் தான். அப்போ எப்படி இருந்தாலும் இந்த ஜேக்கு கேக்கும் செக் பண்ணாலும் எல்எம்என் தான் வரப்போகுது. ஓகேவா? அப்போ இதை வந்து நம்ம பார்த்துருவோம். சரியா? இது வந்து என்னது, ஐஜேகேவை ஆட் பண்ணால் இங்கே 30 வரும். அதே மாதிரி எல்எம் என்ன ஆட் பண்ணணும், எல்எம் என்ன ஆட் பண்ணால் என்ன நம்பர் வரணும், எல்லோட நம்பர் என்னது 12, எம்மோட நம்பர் 13, என்னோட நம்பர் 14. அப்போ அதை ஆட் பண்ணால் 4 7 9 39. ஓகேவா? அப்போ என்ன வரணும், எல்எம்என் 39ன்னு வரணும். நமக்கு ஆப்ஷன் எது, இங்கே 29 இருக்குது, இது வராது. அப்போ எல்எம்என் 39, ஆப்ஷன் டி. ஓகேவா? ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த ஆல்பா நியூமெரிக் ரீசனிங்கில் கொஞ்சம் சம்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் சம்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.